எஸ் சரியா இது என்ன பாதாமா கீழே வைமா கஷ்டம் ஆல்மண்ட்ஸ் ஓகே சாப்பிடல மெதுவாப்பா காதெல்லாம் கொய்யினதுல ஓவரா பண்ணிட்டு இருக்க நீங்க ஆரம்பத்துல இருந்து ராங்கா போய்கிட்டு இருக்கு ரணரணமா உன் குழந்தை வந்து கேவலமா என்ன பாத்துட்டு இருக்கு இப்ப இல்லன்னு வருது வலிக்காது மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும் அலுமிட்டெல்லாம் போட மாட்டீங்களா நீங்க ஹைஃபையா ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஃபன் வீடியோவாக இருக்க போகுது என்னோடய ஃப்ரெண்ட் அருணா என் கூட காலேஜில் படித்தவங்க அவங்க வந்து ஒரு பயங்கர குக்கரி எக்ஸ்பர்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பட்டை கிளப்பிட்டுருக்காங்க அவங்களோட புதுசு எக்ஸாட்டிக் ரெசிபீஸ் மூலமாக ஸோ அவங்களோட சாப்பாடை சாப்பிட்டு நானே ஒரு சுற்று வெயிட்டு போட்டேன்னா பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட அருணாவோட கைவந்த கலையான அந்த குக்கிங்கை வந்து இன்றைக்கி உங்களுக்கும் வந்து நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ அருணா போய் மீட் பண்ணிட்டு இன்றைக்கி நமக்காக அவங்க என்ன சமைச்சு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே ஸோ அருணாவோட வீட்டுக்கு வந்துட்டேன் எப்போவுமே ஒரு தடவை கூட மாறினதில்லை கிச்சனுக்குள்ளே ஏதாச்சும் பயங்கரமாக வேலை செஞ்சுட்ருப்பா அதே தான் வந்து இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நான் ஒரே சத்தம் கேட்டுட்ருக்கு என்ன பண்ணுறான்னு போயிட்டு லெட்ஸ் செக் இட் அவுட் எஸ் அருணா வந்துட்டியா அருணா நான் உன் ஃப்ரெண்டு ரம்யா அருணா தெரியுமே சாப்பிட்டு வந்திருக்கே லைட்டாக இன்சல்ட்டிங் என்ன சமைச்சிட்டு இருக்க நீ சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் எல்லாமே டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு இல்ல பட் பார்க்க செமையா இருக்கு நல்லா இருக்கு ஆனா வெரி வெரி லோ கேலரி under 200 கேலரிஸ் பாஜி பாவ் பாஜி under 200 கேலரிஸ் தான் நான் ட்ரை பண்ணி அவனோ ஸ்பூன் எங்க இருக்கு ப்ளீஸ் உன் குழந்தை வந்து கேவலமா என்ன பாத்துட்டு இருக்கு இப்ப பாவ் எல்லாமே யார் பாஜி சாப்பிடுவா அதோ பட்டர் எல்லாமே யார் சாப்பிடுவா நீ தான் சாப்பிட முடியும் உன் சமையலை வந்து உலகத்துல ரசிக்கிற முதல் ஆளு நான் தான் என்ன நீ எவ்வளவு கேவலமா பாக்குற ஸ்பைசி ஃபார் யுவர் டேஸ்ட் பக்காவா இருக்கு கொஞ்சம் ஒரு துண்டு உப்பு ஆட் பண்ணிட்டு எப்போதும் போல அலுமினியம் ஃபாயில்ல பார்சல் பண்ணி அனுப்பிச்சிரு ஓகேவா நீ என்ன கரெக்ஷன் சொல்றேன் சந்தோஷம் சரி இன்னைக்கு என்ன எனக்கு கொடுக்க போற சமையல் என்ன அதான் டீ டைம் வந்துட்டே டீ டைம் டீ குடிச்சு போர் அடிக்குது பஜ்ஜி இஸ் ஆயில்மா தட்ஸ் நாட் ரைட் என்ன சாப்பிடு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடு எனக்கு வந்து க்ளூட்டன் ஃப்ரீயா சுகர் ஃப்ரீயா டைரி ஃப்ரீயா ஈவினிங் ஸ்நாக் என்ன கிடைக்கும் அப்படியே வெளிய போயிடு ப்ளீஸ் அருணா சாப்பாடு போடாருன்னா பசிக்குது ஃபில்டர் காஃபி பட் ஃபில்டர் காஃபில வந்து சுகரும் பாலும் இருக்குமே தேவையில்லையே வில் டு வீகன் மில்க் ஃபார் யூ அத நீ அவ்வளோ டைட் பண்ணு வீகன் மில்க் பண்ணு வீகன் மில்க் ஆனா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே அருணா என்னதான் இருந்தாலும் நான் ஃப்ரெண்டு நான் அவனை காசு செலவழிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன்ல வில் டு அட் ஹோம் வெரி சீப் half the rate what you get in the market ஓ மை காட் இது கண்டிப்பா நம்ம வந்து கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் இட்ஸ் வந்து வீகன் மில்க் அதாவது நம்ம பால் அலர்ஜி இருக்குது டெய்ரி அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறவங்களும் வீகன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ப்பா நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து இது கரெக்டான விஷயம் எக்ஸாக்ட்லி I'll give you 3 options not one என்னென்ன மில்க் almond milk and soy milk ஓ மை காட் திஸ் இஸ் அமேசிங் அதோட சேர்ந்து நான் ஃபில்டர் காஃபியும் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஆனால் அதை நான் மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்றது அந்த காஃபி அவன் தான் குடிக்கணும் நான் I have normal coffee with extra sugar ஓகே ஆசம் ஐ கான்ட் வெயிட் டு ஸ்டார்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே பிகாஸ் சைடுல மட்டும் நில்லு நான் பண்றேன் அப்பா இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் இருந்தா நல்லா வளர்கிற மாதிரியே இருக்கும் லெட்ஸ் ஸ்டார்ட் இது என்ன பாதாமா கீழே வைக்க கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் ஊற வச்சு உரிச்சு வச்சிருக்கேன் ஆல்மண்ட் மில்க் so you going to make your vegan milk almond oats and soy milk ஓ ஆல்மண்ட்ஸ் ஓகே சாப்பிடல மெதுவாப்பா காதெல்லாம் கொய்யினதுல ஓட்ஸ் அப்புறம் சோயா பீன் this is like soaked overnight ஸோ இது எல்லா கடையிலும் கிடைக்கும் இப்படிலாம் yeah very cheap we can get it everywhere ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா நைட்டு ஊற வச்சிடணும் இது இல்ல ஆல்மண்ட்ஸையும் சோயாவும் மட்டும் நைட் ஊற வைக்கணும் பீல் பண்ணி எடுத்துடணும் இல்ல பீல் அவசியம் இல்ல because I'm going to make a hummus out of it so I peeled it otherwise not necessary ஓ I'm not going to waste it ஓகே அண்ட் இதுல இது மாதிரி தோல்லாம் வந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே இல்ல தோல் பேஷன்ஸ் வந்து எடுக்கலாம் otherwise again not required நீங்க அப்படியே கூட அரைக்கலாம் ஓகே பேசிக்கலி தண்ணி வச்சு ஊற வச்சிடணும் ஓவர் நைட் சரி டன் இப்போ ஃபர்ஸ்ட் எந்த மில்க் பண்ண போறோம் ஆல்மண்ட் சரி ஆல்மண்ட் மில்க் பண்ண போறோம் அதை நான் வந்து அருணா ஏன் ஊற வைக்கணும் ஆமாமா see ஊற வச்சேன்னா you will get more liquid out of it okay second things it increases the nutrition value ஓ ஊற வைக்க முடியலனா டைம் இல்லனா பரவாயில்லை warm hot waterல 1 or 2 hours ஊற வச்சா better you will get more milk ஓகே got it இப்போ நான் என்ன பண்ணனும் பாதாம் மட்டும் எடுத்து ஊறு தெரியும்ல அம்மா அப்பவே சொல்லுவியேம்மா சமையல் கத்துக்கோன்னு இப்போ எப்படி என்ன டார்ச்சர் பண்ணுது பாருமா இது சரி எவ்வளவு ஆல்மண்ட்ஸ் இப்போ கையில எடுத்துறோம் நம்ம I've soaked half cup that's doubled up to 1 cup almost 1 cup தண்ணி just normal room
இதான் ஆல்மண்ட் மில்க். காசு கொடுத்து வாங்குறீங்க. 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோமா நாங்கலாம்? ஓ சரி. It's not grounded, you can just give one more run. Actually it's very nice. It doesn't smell also awkward அது மாதிரிலாம், and there's nothing processed in it. இல்ல எதுமே இல்ல. சரி, இப்போ half a cupல நம்ம பண்ணிருக்கிற இந்த மில்க் வந்து ஒருத்தங்களுக்கு எவ்வளவு கிளாஸ் டம்ளர் கொடுக்கும், எவ்வளவு நாளைக்கு வரும்? 3 days வரும். If you have 3 days 4 days coffee குடிக்கிறீங்கன்னா 4 days easily small tumblerக்கு 4 days coffee குடி. Good enough. Okay. கொஞ்சம் கஷ்டப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்றியா? தெரியுமா? தெரியலையே. எங்க அம்மா ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. என்ன வந்து எங்க அம்மா இப்ப திட்டுவாங்க இத பார்த்தா. நான் தான் கத்துக்கல, எங்க அம்மா சொல்லி கொடுக்கறதா சொன்னாங்க. இது புரியணுமா? வெளியில வருது. வலிக்காது, கொஞ்சம் பிரஸ் பண்ணு. மெல்ல மெல்ல. ஏன்னா செவருக்கு வலிக்கும். இன்சல்ட் மேக்ஸ். என்னோட ஃபுல் பவரை காமிச்சு நான் பண்ணேன்னா இல்ல வெளில எல்லாம் பீடின்னு வரும். கரெக்ட்டா பண்ணிட்டேனா? ஓகேவா? ஜிம் போறதுக்கு தான் யூஸ் ஆகும். யா இப்போதான் என்னோட ட்ரைசெப்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இதுல தான் எனக்கு காஃபி கொடுக்க போறியாருனா? காஃபி soy milkல almond milk ஹீட் பண்ணும்போது sometimes it tends to burn. So it's better if you use this for overnight chia இல்ல உங்க ஸ்மூதிஸ்க்கு. That works better. சூப்பர். நான் can I taste it and see? Yes, you can. இதுல ஒண்ணுமே போட வேணாம். உங்களுக்கு sweetener வேணும்னா அரைக்கும் போது you can add dates. ஓகே. or maple syrup or honey. ஓகே. இதுவே ஸ்வீட்டா இருக்கு. ஸ்வீட்டா இருக்கா? யா. உனக்கு தான் இருக்கு. ஏன்னா நீ வந்து ஸ்வீட்டான ஒரு பர்சன் பண்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கோங்க போதும். நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆல்மண்ட் மில்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஓட் மில்க். இது வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இல்ல, rolled steel cut oats இல்ல. This is the rolled oats that you get. This is the best. Don't use it instant and packetல கிடைக்கும். ஆமா. ஓகே. Very important thing is இது soak பண்ண கூடாது. இது soak பண்ணனா you get a very slimy milk வரும். How do you say it in Tamil? ஓட் மீல் மாதிரி கொழகொழன்னு இருக்கும். கொழகொழன்னு இருக்கும் ஒரு மாதிரி, you know. So it's better you don't soak it. சரி, இப்போ எவ்வளவு எடுத்துறோம்? Again half cup. half cup. அப்படியே மிக்ஸில போட்டுட்டு. Okay, secret ingredient actually இதுதான். தண்ணியா? Ice water. Ice water. Never use normal water for oats milk. ஏனா சூடு படும்போது இதுக்கு very slimy texture கொடுக்கும். Okay. We don't want the mixie to heat up and make it even more hot. So I'm going to use ice water, really chilled ice water. எவ்வளவு தண்ணி? First half cup, then I will add later. எல்லாம் சும்மா தண்ணி போட்டு அரைச்சிட்டு முடிஞ்சிட்டீங்க. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுதா, புரிஞ்சுதா? இல்ல, நான் என்ன ஆச்சரியத்துல இருக்கேன்னா உலகம் முழுக்க வெறும் வந்து நீங்க பாலுன்னு சொல்றது வந்து வெறும் தண்ணி போட்டு அரைக்கிறது தான். அலுமினியம்லாம் போட மாட்டீங்களா நீங்க? ஹைஃபையா அலுமினியம் சொன்னா அலமுவேன், பொக்குன்னு ஊத்துவேன். இல்ல, ஹைஃபை அமெரிக்கன் ஃபேமிலி அலுமினியம்லாம் போட மாட்டாங்க. நான் புரியறேன். நான் கை இந்த வாட்டி ஸோ பேசிக்கலி அந்த ப்ராடக்ட்டை போட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைக்கணும். அவ்வளோதான். இன்னொரு விஷயம், இது வெளியே போடாதீங்க. இட்ஸ் a nice body scrub. ஓ, காஃபி பவுடர் பண்றோம் இல்லையா, அந்த காஃபி தூள் இதுவும் மிக்ஸ் பண்ணா அமேசிங் பாடி ஃபேஷியல். இதெல்லாம் வந்துட்டு நான் அருணா சொன்னா நான் கண்டிப்பா நம்புவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து காலேஜ்ல பல ஸ்கின் இருக்கும், இப்பயும் இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டா வந்து ஹோம்மேட் ஸ்க்ரப், கிராண்ட்மா ரெசிபி அப்படிலாம் வந்துட்டு ஷி வில் சே. ஸோ அதனால நான் கண்டிப்பா இதை பண்றேன். இது வந்து காஃபி பண்ணலாமா இதுல? ஓட் மில்க்ல ஓட் மில்க் ஹீட்டே பண்ணக்கூடாது. லைக் ஐ செட், ஹீட் பட்டால் பிகம் வெரி ஸ்லைமி, ஒரு மாதிரி கொழகொழன்னு இருக்கும். ஓ, பண்ணும்போதும் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமும் பண்ணக்கூடாது. ஓகே. யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் கோல்ட் காஃபீஸ். இவ்வளோ வேலை செய்யற ஆக்டிங் எல்லாம் பண்ண தரங்க, அதெல்லாம் நான் தான் அனுப்பிச்சேன். ஓவரா பண்ணின்னு இருக்க நீ ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். நான் எல்லாம் கழுவி வச்சுட்டு சும்மா தண்ணி போட்டு. அடப்பா, இப்போ உனக்கு நேரம் தானே பண்ணேனா? எது பண்ணாலும் நீட்டா கழுவணும் அருணா, சும்மா அப்படியே அரகுறன்னு பண்ணாத. ஓகே, இங்க பாரு, நான் எவ்வளவு நீட்டா கழுவிட்டு இருக்கேன். பாதாம் பருப்பு சாப்பிடுறதுக்கு இல்ல, இது வெறும் சாப்பிட முடியாது, ஆனா பசிக்குது. இந்த சோய் பீன் எல்லா கடையிலும் ஈஸியா கிடைக்குமா? லைட் எல்லோ, பேல் எல்லோ தான் இருக்கும். ஒரு நாள் ஊற வச்சிடணும். நைட் ஊற வச்சிடணும். நிறைய பேர் வந்து they can remove the skin if you can see. It's okay, you don't have to. சரி, ஓகே. உன மாதிரி லேசி people எல்லாம் அப்படியே போட்டாரு. ஓகே. Okay, that's it. This is called a nut bag or nut cloth, or you can use a muslin cloth. Many doti துணி வரும் இல்லையா, கிழிஞ்சு போன வேஷ்டி எங்க அப்பா வந்து தான் எங்க அம்மா யூஸ் பண்ணுவாங்க. அது ஓகே தானே? இன்னும் ரொம்ப கேவலமா பாக்குற. So again water. இந்த தண்ணி போட்டு இப்படி அரைக்கிறது தான் சமையல்னு சொல்லிட்டு நீ எங்க அம்மாலாம் ஊரே மாத்துறீங்களா? தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? ச்சே, நான் கூட ஏதோ பண்றீங்க அப்படின்னு பார்த்தா வெறும் தண்ணி போட்டு இப்படி சுத்த விட்டீங்க. அது கூட மிக்ஸி தான் பண்ணுது. நீங்க என்ன பண்றீங்க? இதுல தான் நீ எனக்கு காஃபி கொடுக்க போற. ரைட். False. ஓகே. Yeah. சோயா மில்க். இப்போ வந்து ஸ்மூதி சாப்பிடுறதுனா அப்படியே சாப்பிடலாம். இல்ல ஸ்மூதி சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். பட் நோ, soya milk is always better if it's cooked. Otherwise you can actually tend to fall sick. ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் குக் பண்ண போகிறோம். ஓகே, குக் பண்ணணும் ஆன் அ மீடியம் ஹீட். லெட் இட் கம் டு அ பாயில். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு பால் காய்ச்சுற மாதிரி பண்ணணும். ஆமாம்.
ஓகே பால் காய்ச்சற ஸ்டெப் ஸ்டிரிங் இல்லனா கீழ குடிச்சிரும் மாடே ஒரு அருணா பாரு எப்படி சமைக்கிறா நீ தான் இருக்கியே இவ்வளவு வளர்ந்து என்னத்தை கிழிச்ச அப்படின்னு கத்தி ஓடிக்கிறாங்க என்ன அருணா. அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே நீ எதுவும் அனுப்பிச்சு விட வேணாம், நானே டைரக்டா வந்து வீட்டில் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அடிக்கடி வர போறியா நீ? இதுதான் என்னோட வரவேற்பா. It boil like this at least for 5 to 10 minutes on slow flame. ஒரு இதுல ஏடு மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். ஆமா ஆமா அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமா? டோஃபு அதை ஃபில்டர் பண்ணிட்டு காஃபி போடணும்னு சொல்லுவாங்க. ஓ இல்ல பட் அதை வச்சு டோஃபு பண்ணுவாங்க தெரியுமா? பத்தியா எனக்கும் சமையல் டிப்ஸ் எல்லாம் தெரியுதுன்ட்டு. இது absolutely ready for filter coffee. So I don't have your style the stevia and the coffee product. சக்கரை இருக்கு வேறனா சொல்ல இல்லனா இல்ல. உனக்காக ஒரு நாள் நான் சக்கரை சாப்பிடுறேன் அருணா, ஒரு நாள். Yeah. This is the thick decoction. It's a filter coffee decoction. You can do the regular style artify, what you say that. என்ன ஆர்டிஃபைனா ஆத்துறது தானே, காஃபி ஆத்துறது தானே சொல்றேன். I'm going to do it my way. I have என்ன ஹைஃபைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். என்னது இது? It's a milk or a coffee frother. இது ஃப்ராத்தரா? Yes, it's called a frother. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நொர வரதுக்கு? Milk and decoction we froth பண்றது. பேசிக்கலி நொர வரதுக்கு ஆத்துறதுக்கு அலுப்பு படுறவங்க உன்ன மாதிரி ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து வாங்குறீங்க. ஹோட்டல் ஸ்டைல் கஃபே லாட்டி வேணுமா வேண்டாமா? வாவ் அப்படிதான் இருக்கு பார்க்க செம்மையா. சோயா மில்க்ல வேற சுகர் போட்டிருக்கா உள்ள. So I don't have coffee stevia like it இல்ல. ஓ ஓகே ஸ்பூன் இல்ல விஷ்ணா. already mixed it. Soy milk இதான் first time but I'll try this. Take a big sip. The milk is down, the froth is up. It's really nice. Actually soya milk அவ்வளோ பேடா இல்லை for coffee. எனக்கு பிடிச்சிருக்கு. With the sugar and everything it's I think on point. If you want it even sweeter, அரைக்கும் போதே 2 dates போட்டு அரைச்சிடலாம். 2 dates போடுங்க, அப்புறம் ஒரு 10 ஸ்பூன் ஜாகரி, 3 ஸ்பூன் மேப்பிள் எல்லாம் போட்டு அப்புறம் ஹெல்த்தியா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிங்க. ஓகே லைக் அருணா சொல்றேன். 2 dates. 2 dates is fine and it's nice really filter coffee but thanks அருணா. நான் வெல்கம்னு சொல்ல மாட்டேன், அடிக்கடி வந்துடுவேன் சும்மா சொன்னேன். உழைச்சி இவ்வளோ நேரம் பால் செஞ்சதுக்கு வந்து எனக்கு ஃபில்டர் காஃபி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீ தான் பால் செஞ்ச, கூட நின்னேன், அதான் உண்மை அப்படின்னு. You did some work. I'm sure your mom will be very proud of you today. என் அம்மா பாரு உன் பொண்ணு எப்படிலாம் வந்து அடி வாங்கி திட்டு வாங்கி இன்னைக்கு வந்து கற்றுக்கிட்டா சமையல். நான் செஞ்சுட்டேன் அவ்வளோதான். அதானே? யா ட்ரூ. பட் அதனால த குட் திங் இஸ் வீகன்ஸ்க்கு டெய்ரி இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தேர் இஸ் அ வெரி நைஸ் வே. வீட்லேயே 3 வேரியன்ட்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் சீப்பாக பெஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பண்ணி வைக்காதீங்க. யூஸ் இட், மேக் இட் ஃபார் then and there. இல்ல 3 to 4 days, max 5 days வரைக்கும். Okay and it's very cost effective also. Definitely. Awesome. Thanks to Aruna we got this done today. இந்த மாதிரி அருணா வீட்டுக்கு நான் அடிக்கடி வரும்போது இந்த மாதிரி ஸ்னீக் பீக் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நான் அடிக்கடி பண்ணினே இருக்கேன். ஓகே